மாப்பிள்ளை என்னைய பழி வாங்கிட்டான். கதையை போகிற வழியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். இது நம்ம கட்டிங் சீரீஸில் டே 5. காலையிலே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டையை ஊற்றுற கேப்பில் ஃபஸ்ட் மீலை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து டெலிவரி வேலை இருந்துச்சு. அதாவது ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. வர வழியில் மாப்பிள்ளை பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டான். அவனை கூப்பிட்டு போய் பெட்ரோலை போட்டால் அவன் சந்தோஷம், கூடவே காத்தடிச்சா டபுள் சந்தோஷம். அப்புறம் வந்துட்டு செகண்ட் மீலை சாப்பிட்டு துணியை காய போட்டு பாதி வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பிட்டு இன்னைக்கு ஒரு லெக் டே, ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ், அதையும் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பினேன். ஓட்ஸை செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டு லாஸ்ட் மீலை சாப்பிட்டு நான் முடிச்சினேன். மாப்பிள்ளை என்னைய பழி வாங்கிட்டான். கதையை போகிற வழியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். இது நம்ம கட்டிங் சீரீஸில் டே 5. காலையிலே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டையை ஊற்றுற கேப்பில் ஃபஸ்ட் மீலை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து டெலிவரி வேலை இருந்துச்சு. அதாவது ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. வர வழியில் மாப்பிள்ளை பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டான். அவனை கூப்பிட்டு போய் பெட்ரோலை போட்டால் அவன் சந்தோஷம், கூடவே காத்தடிச்சா டபுள் சந்தோஷம். அப்புறம் வந்துட்டு செகண்ட் மீலை சாப்பிட்டு துணியை காய போட்டு பாதி வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பிட்டு இன்னைக்கு ஒரு லெக் டே, ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ், அதையும் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பினேன். ஓட்ஸை செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டு லாஸ்ட் மீலை சாப்பிட்டு நான் முடிச்சினேன்.